அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ MOIL லிமிடெட், ஸோ இதுதான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிற அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த கம்பெனி. ஸோ இது என்ன MOIL அப்படின்னா மாங்கனீஸ் தாது பொருட்கள் அந்த லிமிடெட் கம்பெனியில் தான் இந்திய அரசின் கீழ் எஃகு அமைச்சரின் கீழே வர்ற இந்த பொதுத்துறை நிறுவனத்தில் தான் கிராஜுவேட் ட்ரெயினி, இன்ஜினியர் ட்ரெயினி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, மேனேஜர் போஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் டோட்டலாக ஒரு 44 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பொதுத்துறை நிறுவனங்கிறது நாட்டிலேயே மிகப்பெரிய மாங்கனீஸ் தாது உற்பத்தி செய்யும் நிறுவனம் மொத்தம் 11 பிளேஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. மத்திய பிரதேசம், அப்புறம் மகாராஷ்டிரா இந்த பிளேஸில். ஸோ இதில் தான் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் கிராஜுவேட் ட்ரெயினி, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, மேனேஜர் போஸ்ட்டில் 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் இதுக்கான சேலரி இருக்கும். இதற்கான ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ண வேண்டிய அந்த லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 21/3/2024. ஸோ இந்த போஸ்ட்டு எங்கெல்லாம் உங்களுக்கான அந்த ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னா, அதாவது எனிவேர் இன் கம்பெனி மைன்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கான அந்த போஸ்ட் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா அல்லது மத்திய பிரதேசம் அல்லது எனி பிளேஸ், வேறு எந்த பிளேஸ் அப்படிங்கிறத மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலிமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் moil.nic.in. ஸோ இதுதான் இதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா, கிராஜுவேட் ட்ரெயினி மைன்ஸு இதில் 13 போஸ்ட்டும், கிராஜுவேட் ட்ரெயினி மெக்கானிக்கலில் 5 போஸ்ட்டு, கிராஜுவேட் ட்ரெயினி எலக்ட்ரிக்கலில் 4 போஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜியாலஜியில் 1, கிராஜுவேட் ட்ரெயினி கெமிக்கல் மெட்ரலஜி மினரல் ப்ராசஸிங் இதில் ஒரு 3 போஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மெட்டீரியல்ஸில் 5, அப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்டில் 1, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பர்சனல் அண்ட் வெல்ஃபேரில் 5, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் 5, மேனேஜர் சர்வேயில் 2ன்னு சொல்லிட்டு மொத்தம் 44 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன குவாலிஃபிகேஷனாக பிஇ பிடெக் கிராஜுவேட் ட்ரெயினி மைன்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் ஜியாலஜி கேட்டிருக்காங்க 50% மார்க். மெக்கானிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா பிஇ பிடெக் மெக்கானிக்கலில் அது கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி குவாலிஃபிகேஷனு. ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜியாலஜிக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஜியாலஜி அல்லது அப்ளைடு ஜியாலஜி 60% மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஜுவேட் இன்ஜினியரிங் இந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த இதுக்கெலாம் கிராஜுவேட் இன்ஜினியரிங் அது கூடவே MBA முடிச்சிருக்கணும். ஃபினான்ஸ் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் 2 years படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு CA, ICWA, CMA இது குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தோம் அப்படின்னா 50,000லேருந்து ஒவ்வொரு போஸ்ட்டுமே 1,60,000 வரைக்கும் இருக்கும். ஏஜ் லிமிட் 30 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBC கேண்டிடேட்டுக்கு, SC/ST கேண்டிடேட்டுக்கு, ஜென்ரல் EWS, PWD டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்குலாம் 10 years, OBC டிசபிலிட்டிஸ் இருக்காங்களா அவங்களுக்கு 13 வருஷம், ST/SC இவங்களுக்கு 15 வருஷம்னு சொல்லி ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் EWS OBC கேண்டிடேட்டுக்கு 590 இது கூடவே GST அமௌண்ட்டும் சேர்த்து ஆன்லைன் மூலிமா பே பண்ணிக்கலாம். SC/ST டிசபிலிட்டிஸ் எம்ப்ளாயிஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு எந்த வித ஃபீஸும் கிடையாது. ஸோ எப்படி இது செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ்டு கம்ப்யூட்டர் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இந்த செலெக்ஷன் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சிட்டி சென்டர் பெங்களூர், டெல்லி, கொல்கட்டா, மும்பை, சென்னை, அப்புறம் ஹைதராபாத், ராய்ப்பூர், போபால், நாக்பூர் இந்த மாதிரி பிளேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டு 21 March 2024 இதற்கான லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டுக்கு முன்னாரே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபுல் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கம்ப்யூட்டர் பேஸ்டு அந்த டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது. கேண்டிடேட் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய சூட்டபுளான, அதாவது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது. சென்னையில் இதுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 90 minutes நடக்கும். இதில் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். MCQவில் 80 marks பிரேக்கப் ஜென்ரல் நாலேஜ், அதுக்கப்புறம் 10 mark இருக்கும். அதில் ரீசனிங்கில் 10 mark, ஜென்ரல் இங்கிலீஷில் 10 markன்னு சொல்லிட்டு இதுக்கான அந்த மார்க்
டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி உங்களுக்கு வந்து 40% எடுத்தால் அதற்கான குவாலிஃபைங் மார்க்காக சொல்லியிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட்டில். ஜென்ரல் அன்ரிசர்வ்டு அப்புறம் இடபிள்யூசி இவங்க வந்து 50% மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஷார்ட் லிஸ்டட் பண்ண கேண்டிடேட் வந்து அவங்களோட வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க இன்டர்வியூ, அதாவது பர்சனல் இன்டர்வியூக்கு. ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க எங்கே நடக்குது, என்ன டேட்டு, எந்த டைமிங்கில் வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கும் அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் மார்க், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டிங் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, இது ரெண்டையுமே வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ காம்பன்சேஷன் பே வந்து 160 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு 1 இயருக்கான ப்ரொபேஷன் பீரியடாக இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எஸ் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ, அதுக்கப்புறம் வந்து லீவு, ஃப்ரீ மெடிக்கல் அட்டென்ஷனு, கண்ட்ரிபியூட்டிவ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஃபேமிலி பென்ஷனு, இன்சூரன்ஸு, கிராஜுவிட்டி, குரூப் சூப்பர்னேஷன், கேஷ் அக்குமுலேஷன் ஸ்கீமு, ஸோ இந்த மாதிரி அந்த பெனிஃபிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கலுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கம்பெனியில் மெடிக்கல் ஆஃபீஸர் மூலிமா வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது இப்போ உங்களே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். 1 டைம் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அதற்கான கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்டு எவ்வளோ சைஸில் ஸ்கேன் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் இது வந்து 590 ரூபா வந்து நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்டு. ஸோ ஒன்ஸ் பே பண்ணிங்க அப்படிங்கன்னா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு அப்படிங்கிறது. ஸோ கைட்லைன்ஸ் ஸ்கேனிங் ஃபார் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணணுக்கான அந்த கைட்லைன்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப வந்து உங்களுக்கான அந்த கைட்லைன்ஸ் தான், அதாவது என்ன டைப்பில் டைமென்ஷனு, ஃபைல் சைஸு, இது எல்லாமே வந்து எவ்வளோ இருக்கணும். டவுன்லோடு கால் லெட்டர் எல்லாமே வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கு வரும். ஸோ கண்டிப்பாக வேலிடான இமெயில் ஐடி வச்சுங்க. ஐடென்டிஃபைட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டி கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஸோ இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகணும். எக்ஸாம் எழுத போகிறப்ப உங்களுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் வந்து ஐடென்டி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்ளம் எது ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கும் அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதுதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ட்ரெயினி, மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிஸ், மேனேஜர் சர்வே அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்டே எப்போ முடியுது அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1/3/2024 இருந்து 21/3/2024 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்ட் அவுட் யுவர் அப்ளிகேஷன், அதாவது அப்ளை பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற அந்த டேட் பார்த்தீங்கன்னா 5/4/2024 நீங்கள் எடுத்துக்கணும். ஆன்லைன் பேமெண்ட் வந்து 21/3/2024 நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இங்கே. சப்போஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு உங்களை ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். பேசிக் இன்ஃபோ என்ன, உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சரு, டீட்டெயில்ஸு, ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி பேமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதற்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.